பிஞ்சிக்கண்ணா ஒரு பாட்டு ஒன்று பாட. இதயம் ஒரு கோயில் உதயம் என்னடா பிஞ்சிக்கண்ணா உன் தலையில தெரியலையே. நான் தெரியுது. ஆடா பாவி, காக்கா உன் மேல கக்கா உட்காந்துட்டு இருக்குதா? அட கொய்யால அது எவ்வளவு திமிர் பத்தியாதுக்கா. பிஞ்சிக்கண்ணா இதை சும்மாவே கூடாத. என்ன பண்றது, ஃபுல்லா கப் அடிக்குது. என்ன பண்றதுன்னா இந்த வீட்டுக்காரங்க போய் சண்டை வெளியா. என்னப்பா என்னாச்சு? ஏன் வாசல்ல கத்திட்டு இருக்கீங்க? வாமா, உன் வீட்டு காக்கா என் தலைமால என்ன பண்ணிட்டு பாரு. யா வீட்டு காக்காவா? என்ன சொல்ற? உன் வீட்டு மரத்துல இருந்தா உன் வீட்டு காக்கா தான், ஏன் வீட்டு காக்காவா இது? நோ, என்னடா பேசுற? காக்காலாம் சொந்தங்க நடுவாங்க. என்னப்பா நியாயம்? என் தலையை அசிங்கம் பண்ணி என் சட்டை அசிங்கம் பண்ணிக்குது. நான் சொல்ல வர மாட்டேன். எங்க இல்லையான்னு சொல்ற, அங்க கேளியா? ஆமா, எனக்கு நஷ்டீடு கொடுத்துரு, இல்ல நான் கோர்ட்டுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ போயிடுவேன். இது என்னடா அது வம்பா போச்சு? யோ பைத்தியமாயா நீ? இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற? லூசா? யார பார்த்து லூசுன்றா? எங்க தாத்தாக்கு சொட்ட தலை இருந்தாக்கா லூசுன்னுவா நீ? ஏய், உன் தாத்தா தலையில கக்கா உட்காந்துச்சாண்டா காக்கா, அதுக்கு நஷ்டம் எடுத்து கேக்குறான்டா. தாத்தா தலையில கக்கா உட்காந்துச்சா? தாத்தா காட்டா. ஐயோ இவ்வளவு போயிடுச்சா? அது ரொம்ப நாளா போகாம இருந்திருக்கு போல இருக்கு. உன் தாத்தா தலையை பார்த்துட்டு ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஏமா நீ பேசுறது சுத்தமா நல்லதம்மா. தாத்தா இரு, நான் பேசுறேன். ஏ தம்பி, சேர் எங்களுது உடை போகுதுடா. ஓடிக்கிற மாதிரி நேரத்துக்கு வெங்காயத்துக்கு சேர் வாங்கி போறீங்க? இது என்னடா கதையா இருக்குது? நாங்க எந்த சேர் வாங்கி போட்டோம், உங்களுக்கு என்னடா நோவுது? தப்பு. என் பேரனுக்கு கோவம் தான் என்ன நடக்கும் தெரியாது. தப்பு. ஏம்பா அவர் பாட்டு பாட சொன்னம்பா, காக்கா டக்குன்னு கக்கா விட்டுச்சு. கொஞ்சமா விட்டுச்சு, என் தலையை நேத்திச்சு பாரு. அடங்கோயால நான் கப்பாலம் ஃபுல்லா அவ்வளவு கோடு கோடாகுதா? நீங்க பிரச்சனை பண்றதுக்காக இங்க வந்திருக்கீங்க. ஒழுங்கா எங்க கூட வாசப்பல்ல உட்காராதீங்க, எல்லாம் எழுந்து வெளில போங்க. அதேமா எங்க தாத்தாக்கு நஷ்டீடு கொடுக்காம ஏன்னு போக முடியும்? டேய், காக்கா காக்கா வந்துக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? யாரும் பைத்தியக்காரன்னு சொல்றேன்? பெருசே தட்டுனா தாரா வந்துருவேன். ஒழுங்கா என் பேச்சுக்கு வராது போயிடு. எனக்கு நஷ்டீடு வாங்காத நான் போக மாட்டேன். தாத்தா எவ்வளவு கேக்குற நஷ்டீடு? கம்மி 1 லட்சம் ரூபாவது கொடுக்கணும். 1 லட்சமா? டேய் என்னடா பேசுறீங்க? என்னம்மா 1 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் போயிடுவா பாரு. அவர் தலையை பூரா காக்கா எப்படி கக்கா உட்காந்துக்குதா? ஆஹா, இதுக்கு வேலைக்கு ஆகாது. என்னங்க என்னங்க? தாத்தா யார் வந்தாலும் விட்டு கொடுக்காத, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். என்னம்மா என்ன ஆச்சு? இங்க பாருங்க, காக்கா கக்கா உட்காந்துச்சா, அதுக்கு நம்ம 1 லட்சம் நஷ்டம் கொடுக்கணுமா? ஐயோ அவ்வளவு போய்தா? அதுக்காக தான் 1 லட்சம் ரூபாய் நஷ்டம் கேக்குறேன். தாத்தா பாக்கிறதுக்கு ஏழை வீடாகுதா? ஒரு 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லு போதும். ஏய் கம்முனிடுறா, எவ்வளவு நாத்தடிக்க தெரியுமா? நான் தான் தாங்குறேன். அம்மா பாவமா குத்தலாமா? யோ மனுஷனாயா நீ? காக்கா கக்கா வந்துக்கு நம்ம ஏன் காசு கொடுக்கணும்? காக்கா வளர்க்கறது நீ, அதனால நீ கொடுக்கணும். பெருசே நாங்க காக்காயை வளர்க்கல, ஒண்ணு வளர்க்கல. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா போயிடு. என்னடா பணம் தர மாட்டேன்றாங்க? கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திப்பன்னு சொல்லு. நீங்க பைசா தரலாம், கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திக்க. என்ன சொல்றீங்க? கொளுத்திங்க, பிரச்சனை இல்ல. டேய் என்னடா கொளுத்திக்க சொல்றாங்க? நம்ம வாய உதறி நினைச்சினாங்க, நீ கொளுத்திக்கு தாத்தா. அட யாரா கொளுத்திக்க சாவ சொல்ற? கொளுத்திக்கையா, நாங்க வேற பாக்கணும். அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ முதல்ல காசை கொடு. ஏம்மா இவ்வளவு கெஞ்சி கேக்குறேம்மா, குத்தலாமா? என்ன அடிக்கிறா? பின்ன அந்த ஆள் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கானா, நீ காசு கொடுத்துடலான்ற? நாலூசா. உண்மையிலுமே லூசான்னு தாத்தா அப்படிதான் பேசுறான். என்னக்கா என்ன பிரச்சனை? தம்பி, இந்த ஆள் மேல காக்கா கக்கா உட்காந்துருச்சான், காசு கேட்டு தொல்லை கொடுத்துட்டு உட்காந்துருக்கான்பா. கக்கா உட்காந்துச்சா? என்ன இங்க கொஞ்சம் வா, தலைய காட்டியா. என்ன எவ்வியா கப்பு அடிக்குது? அதுக்குதான் எங்க தாத்தாக்கு நஷ்டீடு கேக்குறான். நெஸ்ட் தானே நீங்க கேக்குறது கரெக்ட் தான். அக்கா நெஸ்ட் குத்துடலாம்க்கா. டேய் தம்பி, என்னடா பேசுற? இதுக்கு நஷ்டம் கொடுப்பாங்க? பாதிக்கப்பட்டுக்கிறாருலக்கா, குத்துதாக்கா ஆகணும் நம்ம. எப்பா நீங்க கொஞ்சம் வா. உன் தலையில ஒன்னே காணோம். இல்ல பாரு உன் தம்பியா சொல்றான் நஷ்டீடு கொடுக்கணும்னு. யோ பெருசு, எந்த காக்கா உட்காந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? கருப்பு கலர் காக்கா. கருப்பு கலரா? லிப்டிக் போட்டுச்சா? லிப்டிக்கா போட்ட மாதிரி தான் இருக்குது. அக்கா நம்ம காக்கா தான். என்ன கலர்ப்பா சட்டை போட்டு நின்ச்சு? ஏப்பா காக்கா சட்டை இல்லாம போடா, நம்ம பேசுற. நாங்க வளர்க்குற காக்கா போடம்பா சிவப்பு கலர் சட்டை. ஆமா போட்டுச்சுப்பா. அக்கா யார குறைய நம்ம காக்கா தான் பண்ணிக்குது இந்த வேலைய. ஒத்துக்கினீங்களா? 1 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கொடுங்க. 1 லட்ச ரூபாய் தான்ண்ணா, குத்தலண்ணா. அந்த காக்காவை மட்டும் புச்சு வெளிச்சுன்னு வந்துடுறா. அவனை ஒரு 4 தட்டு தட்டிய உனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துடுறோம். என்ன இது? அவனை போய் எங்க தேடுறது? நோ, அவனை கண்டுபிடிச்சா தானே காசு கொடுக்க முடியும். என்னக்கா சொல்றது? ஆமா தம்பி, பீரோ சாவிலாம் அவன் தானே வச்சிருக்கான்.
காக்கா பீரோ சாவி வச்சிங்கடா, என்ன பேசுற நீ? காக்கா சட்டை போட்டு இருந்துச்சான்னு கேட்டா ஆமா என்ன, லிப்டிக்கு வச்சுன்னு இருந்துச்சான்னு கேட்டா ஆமா என்ன, பீரோ சாய் வச்சுட்டு மட்டும் ஆமா சொல்ல மாட்டியா? ஓஹோ, நீ அப்படி வரியா? நான் அப்படியே வரல இப்படியே வரல, இங்கே தான் இருக்க போறேன். நீ போய் காக்கா புச்சுன்னு வா. தாத்தா பேசி கிடையாது, ஒரு முடிக்கு வா. காக்காவை புடிச்சு வர சொல்றாங்கடா. சரி புச்சுன்னு வந்து குத்துற, 1 லட்சம் ரூபாய் தந்துருவாங்க. 1 லட்சம் ரூபாய் இல்லைங்க, 2 லட்சம் ரூபாவை தரேன். சிகப்பு கலர் சட்டை போட்டு இருக்கும் அந்த காக்கா, லிப்டிக் வச்சுன்னு இருக்கும், புச்சுன்னு வந்து குத்துருங்க. இது சரிப்பட்டு வராது. நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, கேஸ் கொடுக்க போறியா? என் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறான். இவர் தானே அது? வாப்பா சுந்தரமூர்த்தி, இங்க வா. எப்பா இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா, இவன் தான்ப்பா நஷ்டம் கேட்டான். ஏண்டா வெட்டித்தனமா எங்கன்னா திண்ணிய பார்த்து உட்கார வேண்டியது, மேல இருந்து காக்கா காக்கா உட்காந்தா உங்களுக்கு நஷ்டடி கேக்குதா? ஏன் கொடுத்தா என்ன தப்பு? போன வாரம் நான் உங்க வீட்டு திண்ணை மேல உட்காந்து இருக்கும் போது உன் வீட்டு காக்கா காக்கா உட்காந்துச்சு, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டடி கொடுக்குறியா? வாடா இங்க, வாடா இங்க வந்து பேசுறா. நேத்துக்கா ஊர் மேல வாங்கத்துக்கா, நீயே வாங்கினு வா, நான் போறேன். என்னப்பா நஷ்டம் கிட்ட போயிட்டே இருக்கிற? எங்க தாத்தா கிட்ட எல்லாத்தையும் மொத்தமா குத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். உஷார பத்தியா அதுக்கு? தம்பியா அந்த ஆளு விடாது தம்பியா. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி இல்லையா, நியாயம் இல்லையா? நீதிக்கு பதிலா தோ காக்கா பேதி, அப்புறம் நான் தானே கேட்டேன். இந்த வெளியே வர நாயம் தானே. போடு போடு நல்லா போடு. ஐயோ பாவம். ஒண்ணு பொண்ணு ஒரு சில